பெரியார்கள் அவர்களை மாணவர்களை சோதிச்சு பண்படுத்தி எடுக்க பல சோதனைகள் செய்தார்கள். இந்த நிலையில இந்த சபை என்கிற ஒன்றும் எல்லா விதமான ஆக்களும் ராத்திபு செய்யறதானே. ராத்திபுல இந்த மாதிரி பலன் தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் உள்ளத்தை செஞ்சு எடுக்கிற ராத்திபு இந்த வெட்டுக்குத்து செய்யறன்னு நம்ம சொல்றது. அதுவும் ஆரம்பிச்சது இதுதான். இந்த வெட்டுறது நப்சை தான் வெட்டுறது. நப்சை வெட்டுறது, ஷைத்தானியத்தை குத்தி கொலை செய்யறது, ஹைவானியத்தை உடைக்கிறது, நப்சானியத்தை மாய வைக்கிறது. இதுதான் அந்த விஷயம். அதனால எல்லாத்துடைய அந்தரங்கங்களையும் படிக்கிறண்டாலும் ஒரு ராத்திபு சபை வேணும். ஷரியத்துடைய இடத்துல இதை படிக்கும் போது சில நேரம் படாது. நான் சொல்லுவேன், ஒரு முதல கதை ஒன்று சொன்னேன். ஒரு முதல சின்னாக்கள் நிறைய இருக்கிறதுனால இப்படி கதையா சொல்றோம். முதல்ல ஒரு குரங்கு கிட்ட என்ன சொல்லிச்சு, ஆத்தோரத்துல ஒரு மரத்துல ஒரு குரங்கு ஒன்று நின்றுச்சு. அப்ப முதல்ல சொல்லிச்சு, எனக்கு ஆத்துக்கு அந்த பக்கம் அவங்கள கொண்டே உருறன், அங்க நிறைய பூங்காவனம் மாதிரி அழகா இருக்கும், நிறைய மரம் இருக்கும், நீங்க விளையாடலாம் என்று ஆசை காட்டிச்சு. எப்படி ஏத்தி கொண்டே விடுவேன் என்ற முதுகுல ஏறுங்கோ, நான் நீஞ்சி கொண்டே உருறன் என்று சொல்லிச்சு. இப்ப இந்த குரங்கு ஏறி இடையில போனவுடன் இது சொல்லிச்சு, நான் அங்க உங்களை கூட்டி கொண்டரல்ல, உங்களோட ஈரலை நான் திங்க போறேன் என்று சொல்லிச்சு. விளங்கிச்சா? வரிச்சிருக்காருன்னு. அப்ப ஈரலை திங்க போறேன்னு முதல்ல சொல்லிச்சு. அப்ப இந்த குரங்கு சும்மா குரங்கு இல்ல, அது ராத்திபெல்லாம் செஞ்சு கடும் புத்திசாலியான குரங்கு. அது என்ன செஞ்சுச்சேண்டா, உடனே ஒரு ஐடியா போட்டு, அடடா ஈரலை இப்ப காய வச்சு போட்டு அந்த மரத்துல சொல்லிச்சு. அப்ப இந்த முதல்ல யோசிச்சு உண்மையாக்கும் போட்டு, ஏண்டா இவர் அப்படித்தான் சொன்னார், தலையில கைய வச்சு அடிச்சு ஈரலை காய வச்சு போட்டு வந்துட்டேன்னு எப்படி எடுக்கிறேன்னு. ஆனா கொண்டே உருன்னு நீங்க ஈரலை மட்டும் மேல இருந்து போடுங்க. இது கொண்டு போய் விட்ட உடனே அது மேல ஏறி என்று கிண்டல் பண்ணி, நீங்க என்ன ஏமாத்தினா நான் அதை விட ஏமாத்த தெரிஞ்ச ஆள் தான், கெட்டவனோட கெட்டவனா நாங்க நடந்துதான் தப்புற, எப்படி ஒரு இப்படியானவனோட புத்திசாலித்தனமா நடந்து தப்பணுமோ அதைத்தான் நான் இப்ப செஞ்சேன்னு சொல்லி போட்டு அதுல பாட்டுக்கு ஓடிட்டு, அது பிறகு அந்த ஆத்து பக்கம் வாரல. இப்ப இந்த கதையை நான் சொல்லும் போது இதுல நீதி என்னண்டா, கெட்டோடு புத்திசாலியா நடந்தாலும் தப்பிக்கொண்டா போதும் என்று ஒரு அவ்வளவுதான் விளக்கம். இந்த புத்தி வந்த போதும் தானே, இந்த புத்தி வந்துச்சேண்டா இந்த முதல்ல கதை நமக்கு ஞாபகம் வைக்க தேவையில்ல. இப்ப எங்கேயோ போயிட்டமாம், மாட்டிக்கொண்டமாம், எப்படி தப்புறன்னு நினைக்கிற எல்லா நேரத்திலையும் இந்த முதலையும் குரங்கையும் நினைச்சா நம்ம புத்தி அடையிற இல்லை. நமக்குள்ள அந்த புத்தி உண்மையிலே வந்துட்டா இந்த கதையெல்லாம் மறந்துடும். ஒரு முயல் என்ன செஞ்சிச்சு, ஒரு சிங்கத்தை, இந்த இருக்காரு சிங்கத்தை எங்கேயோ போக சிங்கத்தை கண்டிச்சு. சிங்கம் சொல்லிச்சு, சிங்கம் பிடிச்சிட்டு இன்னைக்கு உன்னை திங்க போறேன்னு கண்டிச்சு. முயலுக்கும் ராத்திப் செஞ்சு பழக்கம், அதால அது புத்தி ஆயிட்டு. அது என்ன செஞ்சுச்சேண்டா, சிங்க ராஜா இதுவரைக்கும் ஒரு விளக்கம் ஒன்றுக்கு நீங்க பதில் சொல்லி போட்டு சாப்பிடுங்க என்ன கண்டிச்சு. என்ன விளக்கம், இதுவரைக்கும் நீங்க மட்டும்தான் காட்டுல ஒரே ஒரு ராஜான்னு நினைச்சேன், ஆனா உங்களை மாதிரி இன்னொரு ஆளும் இருக்காரு, உங்களை அதே மாதிரி அதே உருவத்துல
ஒரு இடத்துல அவர் பதுங்கி கிரிக்காரன்னு சொல்லிச்சு. அது யாரு, அதை காட்டணுமே என்று இந்த சிங்கம் சரி அதை காட்டு, அதை பத்தி விளக்கத்தை நான் பார்த்து போட்டு உன்னை உர்றேன் நன்றிச்சு. உடனே கூட்டி போய் கட்டி பார்த்தோன்னே ஒரு கணத்தை காட்டிச்சு. கணத்துக்குள்ள தண்ணியில விலங்கு தானே, உள்ளுக்கு இன்னொரு சிங்கம் உண்டு. அது நினைச்சு உண்மையிலே இது சிங்கம் தானா இல்ல தண்ணியாண்டு யோசிக்க கொள்ள இந்த இது தானே இந்த முயல் பின்னால வந்து ராகு என்று கத்திச்சு பயங்காட்டி. அந்த சிங்கம் பயத்துல கணத்துக்கு விழுந்துட்டு அப்படியே முயல் தப்பிட்டு. அப்ப இதுலயும் என்ன விளங்குது, புத்திசாலியா நடந்து கொள்ள. இப்ப இந்த நடந்து கொள்ற புத்தி நம்ம கிட்ட வந்தா, சின்ன வயசுல படிச்ச இந்த சிங்க கதை, முயல் கதை, முதல கதை, குரங்கு கதை எல்லாம் தேவைப்படாதுதானே. அத மாதிரிதான் ஒரு விஷயத்துல அந்தரங்கம் நப்ச எப்படி நாம அழிச்சு எப்படி தூய்மை அடைகிற, அதே மாதிரி எப்படி ஒரு கெட்ட குணத்தை அழிக்கிற, எப்படி இறைவனை நெருங்குற, எப்படி வணங்குற, இதெல்லாம் இது அந்தரங்கம் நமக்குள்ள வந்துட்டா வெளியில நாம இந்த மாதிரி வரலாற படிச்சுக்கு ஓதிக்கு அதெல்லாம் செஞ்சுக்கு இருக்கணும் வேண்டியில்லை. ஓதி என்றா நான் சொல்றேன் சும்மா இல்லான்னு சொல்லிக்கு அப்படி தேவையில்லை. அந்தரங்கமாக நாங்க ராத்திப்ல செய்யற மாதிரி லா இலாஹ இல்லல்லாண்டு வாயாலையும் சொல்லுவோம். இரண்டாவது கல்பால சொல்லுவோம், திக்ரே கல்வி என்றதுக்கு பெயர். மூணாவது திக்ரே ரூஹி என்று சொல்லுவோம், ரூஹால சொல்லுவோம். நான்காவது திக்ரே நூறு என்று எங்கட இறை ஒளியால சொல்லுவோம். அதே மாதிரி ஐந்தாவது திக்ரே சிர்ரி ரகசியத்தால சொல்லுவோம். கபி கல்வி திக்ரே கபி திக்ரே கல்வி திக்ரே ரூஹி திக்ரே நூரி திக்ரே சிர்ரி என்று பல படிகள்ல திக்ரே செஞ்சுதான் நான் என்கிறதுக்குள்ள இருக்கிற அந்தரங்க ஞான அறிவுகள், உள்ளுக்கு இருக்கிற பெரிய பெரிய நம்மட புத்தியை தாண்டியது விஸ்டம் ஞானங்கள் இருக்கலாம். அதெல்லாம் எழுப்பி ஒரு உயர்ந்த நல்லடியார்களாக வலம் வாரத்துக்கு முயற்சி செய்யறோம். உண்மையிலே பெரிய புத்திசாலி பணிவாத்தான் இருப்பான். பணிவா அடங்கி ஒருத்தருடைய பெரிய விவாதத்துக்கு போறல்ல பேசுறல்ல. அந்த மாதிரி பணிவோட எப்படி ஞானியர் சாஹிபு வயசானால் அடிபட்டாலும் அந்த விளக்கத்தை விளங்கி சிரிச்சுக்கு இருந்தாரோ, காப்பாத்த போனவன் நான் பெரிய அவுலியாண்டா இவரை காப்பாத்தி இப்ப நினைச்சானோ, அதை விட இவர் தான் பெரிய ஆளுங்கிறது அவனுக்கு தெரியாதோ. இந்த மாதிரி நிலைகளை எய்தலாம். இந்த புத்தகத்திலையும் தான் மறந்துட்டு என்ன இருக்கு, அல் இன்சானு சிர்ரிவா என்ன சிர்ருகு என்கிற விளக்கங்கள், ஹக்கீகத்துடைய வாசல் என்றா என்ன, மெஞ்ஞானத்துடைய உதிப்பு எங்க இருந்து வருது, மனிதன் எப்படியான யாதுல வாழ்றான், இதை எப்படி சரியாக்கி எடுக்கிற, இப்படி இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு, நூ அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, இப்படி வரலாறுகள் படிக்கிற புத்தகம் இது இல்லை. இது தத்துவத்தை படிக்கிற, முதல்ல கதை படிக்காம நீதிய படிக்கிற. புத்திசாலியா இரு அவ்வளவுதான். அதை படிச்சு கொண்டா அந்த புத்தி வந்தா அந்த முழு கதையும் தேவல்லானே. அப்படி இந்த ஞானம் வந்து கொண்டா முழு வரலாறு, முழு இஸ்லாம் அது இதுன்னு படிச்சு காலம் வீணாக்க தேவையில்லை. ஒரு ராத்திபை செஞ்சோமா, திக்கிற செஞ்சோமா, நம்மளை வளர்த்து கொண்டோமா, அப்படியே போக வேண்டியதான். இந்த போற பாதையத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், தரீகா, அல்லாஹ்வை நோக்கி போற பாதை. அப்ப உள்ளுக்குள்ளலாம் போகணும். உள்ளத்துக்குள்ளால போய், அதுக்குள்ளால உயிருக்குள்ளால போய், அதுக்குள்ளால போய் ஆன்மாவுக்குள்ளால போய், அங்க போய் திறந்தா உண்மையிலே அல்லாஹ்வை எந்த அறிவால அறியலாமோ அந்த அறிவெல்லாம் அங்கதான் இருக்கு. அதுதான் ஞானம், ஞான அறிவு. இதை இப்ப நாம இப்படி பேசினாலும் ராத்திப்ல நாங்க இன்னும் ஆழமாக பேசுறோம். அது பப்ளிக் இல்லதானே, பயிற்சி எடுத்த ஆக்களுக்கு மட்டும் சொல்றோம். சொல்லும் போது
அந்த பயிற்சி எடுத்த அந்த பயிற்சி எடுத்தாக்களுக்கு பேசின பேச்ச இவங்க என்ன செய்வாங்கண்டா, இப்ப போன் எல்லாம் இருக்குதானே, இப்ப பதிஞ்சு துல்லியமா பதிஞ்சு எடுப்பாங்க. அது அங்க ஒரு 1-2 பேர் முக்கியமானவர்கள் அவர வேலையை எழுதுறது தான். அந்த ஒலி அந்த உரைய கேட்டு 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 ஒவ்வொரு சொல்ல எழுத்துல எழுதுவாங்க. அந்த எழுத்த டைப் பண்ணுவாங்க. இன்னொரு ஆக்கள் டைப் பண்ணி முடிய இங்க நாங்க புதுசா ஒரு கம்பெனி மாதிரி திறந்திக்கும், புத்தக சபை என்று. அது டைப் பண்ணதை எடுத்து கம்ப்யூட்டர்ல வசனத்தை திருத்துவாங்க. என்னை ஆளும் தேவையில்லாத வசனங்கள் இருக்கா, இல்லாட்டி யாரையாவது பேர்கள் சொல்லப்பட்டிருக்கா, வெளியில ஆக்களுக்கு வெளியிடா தனி பெற பேர் வரக்கூடாது. சில நேரம் நான் இந்த முதல்ல கதை சொன்ன மாதிரி வேற ஒன்று சொல்லிப்பேன், அது ஒரு ஆளை சொல்லிப்பேன். அந்த கதையை வெட்டுவாங்க. இப்படி எல்லாம் திருத்தங்கள் செஞ்சு போட்டு கடைசி அதை புத்தகமாக கொண்டாடுவாங்க. கொண்டாந்து அப்படியே ஒரு தூய வடிவில் கொண்டாந்து தரக்கூட நான் கடைசி அதை பார்க்கிறேன். ஒரு ப்ரூஃப் பார்த்து மேலோட்டமா எப்படி நல்லா வந்திருக்கான்னு பார்த்து பிறகு வெளியிட அப்படி ஏன்னு நல்லந்தானே. இந்த ஊர் அறிவுக்கு தான் நல்ல படிப்பு அறிவு, பெரிய ஒரு காசிக்கு வியாபாரத்துக்கு இல்ல. அப்ப அறிவுக்குரிய ஊருக்கு இந்த புத்தகம் சார்ந்த விஷயங்கள், ஞானம் சார்ந்த விஷயங்கள், இத கொஞ்சம் வளர்த்தெடுப்போம் என்று நாங்க நியத்து வச்சிருக்கோம். இந்த ஊர்ல பெரிய ஒரு, அதாவது இந்த ராத்திபு செஞ்சு சொன்னதானே, இந்த மெஞ்ஞான கலை இருக்குதானே, மெஞ்ஞான இந்த திருக்கல்யாணம் பாடினாங்க, அது மாதிரி மெஞ்ஞான பாட்டு எல்லாம் பாடுற அந்த கலை இப்ப அறவே காணல, எங்க போய்த்தோ தெரியா. அந்த கலைய நாங்க திரும்ப கொண்டாந்த வேண்டாம். உதாரணம் அப்படி கொண்டாந்த வேண்டாம். நான் நினைக்கிறேன் ஊர்ல இருக்கிற முக்காவாசி துன்பங்கள் பெய்துரும். இப்ப காசிக்கு பின்னால் அலைஞ்சி இங்க வியாபாரம் செஞ்சா வருமானம் போதாண்டு வெளிநாட்டெல்லாம் போய் ஒரு மாதிரியா குழம்பி கிடக்கு இந்த ஊர். அதாவது ஊர்ல ஒரு வாழ்க்கை தகுதி என்கிற செல்வம் குறைய, ஆனா ஊடு கட்டுறதும் வெளியே காட்டுறதும் அந்த செல்வம் கூட. இதுக்காக மனுஷனோட தொடங்கி இவனுடைய ஒரிஜினல் ஒன்று இருக்கலாம், உண்மையான இந்த ஊர்ல ஒரு தன்மை ஒரு அறிவு தன்மை உண்டு, அதை இழந்துட்டாங்க. காசிக்கு பின்னால போக்குல இதை இழந்து ரெண்டும் கட்டானாகி இப்ப ஊரு வேற மாதிரி ஆயிட்டு.